எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி. அவர்தான் சமாதானத்துக்கு காரணர். இங்கே கவனிங்க, நம்மையும் பரலோகத்தையும் அவர் இணைத்தவர். அல்லேலூயா. நம்மையும் பிதாவையும் அவர் இணைத்தவர். இயேசுதான் என்ன பண்ணியிருக்கிறாரு? சமாதானத்துக்கு காரணராகி இருக்கிறார். அதனாலதான் ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் அப்படிப்பட்டவங்களா இருக்கணும், சமாதானம் பண்றவங்களா இருக்கணும். அடுத்து கீழே வாசிக்கலாம். இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி. இரு திறத்தாரையும், இரு திறத்தார் என்றால் யூதர்கள், புறஜாதிகள், நம்ம எல்லாரையும் ஒன்றாக்கி விட்டார். பழைய ஏற்பாட்டிலே யூதர்களுக்கு மட்டும்தான் ஒரு சின்ன ஸ்லாக்கியம் கிடைத்தது. ஆபிரகாமின் மூலமாக ஆபிரகாமினுடைய சந்ததிக்கு ஸ்லாக்கியம் கிடைத்தது. அப்பொழுது கூட நமக்கு ஸ்லாக்கியம் கிடைக்கவில்லை, புறஜாதிகளுக்கு கிடைக்கவில்லை. யூதர்களுக்கு தான் அந்த ஸ்லாக்கியம் முதலாவது கிடைத்தது. அதனால்தான் இங்கே சொல்லுகிறார், இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி. இன்றைக்கு யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் புறஜாதி என்றும் மற்றவன் என்றும் யாரின் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று இல்லாதபடி கிறிஸ்து நம்ம எல்லாரையும் ஒன்றாக்கி இருக்கிறார். அடுத்த வார்த்தையை வாசியுங்களேன். பகையாக நின்ற பிரிவினையாகிய, பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுசுவரை தகர்த்து, நடுச்சுவரை தகர்த்து. அடுத்து 16வது வசனத்தை வாசிங்க. பகையை சிலுவையினால் கொன்று, சிலுவையினால் கொன்று, அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் சிலுவையில என்ன செய்திருக்கிறார் என்றால் பகையை கொன்றிருக்கிறார். என்ன கொன்றாரா? இந்த பகை எங்கே உண்டானது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த பகை எப்படி வந்தது? எப்படி வந்தது என்றால், மனிதனை ஒரு அழகான தோட்டத்தை உண்டாக்கி, இப்போ மனுஷனுடைய எண்ணங்களை கவனிங்க. நேற்றைய தினத்தில் ஜாமீன் பெற்று, முந்தின நாள் ஜாமீன் பெற்று வந்த பேரறிவாளனுடைய அம்மா சொல்லுகிறார்கள், ஒரு சின்ன தோட்டத்தை உண்டாக்கி விவசாயத்தை செய்து இத்தனை ஆண்டுகளாக என் பிள்ளை ஜெயிலில் இருந்து விட்டான். ஏறக்குறைய 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு தாயினுடைய ஏக்கம் என்னவாயிருக்கிறது? ஒரு தோட்டத்திலே நானும் என் பிள்ளையும் சேர்ந்து இனி இருக்கிற நாட்களை கழிக்க வேண்டும் என்று, விவசாயம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். இப்ப மனிதன், ஆண்டவர் எங்கே நம்மை வைத்தாரோ அந்த இடத்துக்கு வருகிறான். ஆனால் மனிதன் வர வேண்டிய முக்கியமான இடம், நம்மை படைத்த தேவனை நோக்கி வர வேண்டும். எங்கே அவன் கொளுத்தி போட்டான், எங்கே அவன் பகையை உண்டாக்கினான்? நன்றாக இருந்த மனிதன், நல்ல ஒரு வாழ்வோடு இருந்த மனிதன், ஏதேன் தோட்டத்தில் ஆசீர்வாதமாக இருந்த மனிதன், வியாதிகளே இல்லாமல் இருந்தா நல்லா இருக்கும்னு இன்னைக்கு நினைக்கிறோம். அப்படி வியாதியே இல்லாமல் வைத்திருந்தார், சாவே இல்லாமல் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறோம். அப்படி சாவே இல்லாமல் மனிதனை வைத்திருந்தார். அப்படி ஒரு அழகான இடத்திலே வைத்திருந்த மனிதனுக்கு ஆண்டவருக்கும் இடையிலே பகையை மூட்டி விட்டவனாக காணப்பட்டான் சாத்தான். இங்கே வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் யாருக்கும் இடையிலே பகையை மூட்டி விடுகிறவர்களா இருந்தீர்கள் என்றால் நீங்கள் சாத்தானுடையவர்களா இருப்பீர்கள். அவனுக்குத்தான் அந்த வேலை. நாம் பகையை மூட்டி விடுகிறவர்களா இருக்கக்கூடாது. ஒன்று சொன்னா 4 சொல்லி கொடுக்கிறவங்களா இருக்கக்கூடாது. ஆமா, உங்களை பத்தி அவங்க அப்படி சொன்னாங்கன்னு சொல்றவங்களா இருக்கக்கூடாது. நாம் சமாதான காரணரா இருக்க வேண்டும். அன்னைக்கு ஏற்பட்ட அந்த பிரச்சனை தான். ஆதாமும் ஏவாளும் தேவன் நம்மளை எந்த இடத்துல வச்சிருக்கிறாருன்னு சிந்திச்சு பார்க்காம பகையை மூட்டி விட்ட சாத்தானுடைய பேச்சை கேட்டு அவர்கள் ஏமாந்து போனார்கள். எத்தனை நாள் அவர்கள் அழுதிருப்பார்கள், ஆண்டவர் எங்களை நல்ல இடத்திலே வைத்தார். எத்தனை நாள் அந்த ஏதேன் தோட்டத்து வாசலிலே நின்று கண்ணீர் வடித்து இருப்பார்கள். ஐயோ, நாங்கள் இதுக்குள்ளே தானே இருந்தோம், இதுக்குள்ளே தானே வாழ்ந்தோம், இன்றைக்கு நாங்கள் இதற்குள்ளே போக முடியாதபடி தள்ளப்பட்டோமே. அவன் எங்களுக்குள்ளே பகையை மூட்டி விட்டு போய்விட்டானே. அவன் எங்களிடத்தில் ஆண்டவரை குறித்து தப்பா சொல்லி கொடுத்து விட்டு போனானே. ஐயோ, ஆண்டவரை குறித்து இல்லாதது பொல்லாதது என்றாம் சொன்னானே. நாங்கள் தான் நம்பாமல் போனோமே. ஆண்டவர் தீர்க்கமாக தான் சொன்னார், இதை நீ புசித்தால் சாவா என்றல்ல, செத்தே போவா என்று தான் சொன்னார். நீ செத்து நிச்சயமாகவே சாவா என்று தான் சொன்னார். ஆபிரகாமிடத்திலே நிச்சயமாய் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னாரே, அதுபோல நீ செத்தே போயிருவ, அதை மட்டும் நீ செஞ்சிடாதேன்னு ஆண்டவர் எச்சரிப்பா சொன்னார். ஆனால் அதைத்தான் கை வைக்கும்படி பிசாசு பகையை கொளுத்தி போட்டான். பெண்கள் கவனமா இருக்கணும், பகையை கொளுத்துறவங்களா இருக்கக்கூடாது. பக்கத்து வீடுகளில் சின்ன பிரச்சனை வந்தால் வீட்டுக்காரன் வரும்போது அதை கொளுத்தி போட்டு விடக்கூடாது.
அதை மூடி சமாதானத்தை உண்டாக்குறவர்களாய் மாற வேண்டும். நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாம் நமக்கு நம்மோடு தேவனுடைய பிள்ளைகள், தேவனால் படைக்கப்பட்டவர்கள், நமக்கு சொந்தக்காரர்கள். அவர்களோடு நாம் சண்டை போடுகிறவர்களாக இருந்து விடக்கூடாது. ஏனென்றால் இந்த பகைகள் மாறாது. இந்த பகைகள் பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துவிடும். இந்த பகைகள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கான பிரச்சனை இந்த பூமிக்கு கொண்டு வந்திருக்கிறது. கிறிஸ்துவினுடைய சுபாவம் உங்களுக்குள் இருக்குமானால் நீங்கள் பகை மூட்டுகிறவர்களாய் இருக்க மாட்டீர்கள். நீங்கள் சமாதான காரணராய் இருப்பீர்கள். நான் அப்படியெல்லாம் சிந்தித்து பார்த்திருக்கிறேன். இந்த ஆதாம் மட்டும் பாவம் செய்யாமல் இருந்தால், நாம் செய்யாமல் இருந்தால் நம்ம எவ்வளவு அழகாக இருந்திருப்போம். நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். நாம் எவ்வளவு மேன்மை உள்ளவர்களாக இருந்திருப்போம். இதுக்கெல்லாம் காரணம் அவன் வந்து பகையை மூட்டி ஒரு சுவரை கட்டிவிட்டான் நமக்கும் தேவனுக்கும் இடையிலே. அதனால்தான் நீங்கள் ஒருவரை குறித்து, உங்களுக்கு பிடிக்காதவர்களை குறித்து மற்றவர்கள் தப்பாய் சொன்னாலும் அதை எடுத்துக்கொண்டு போய் பகை மூட்டுகிற வேலையை ஒரு நாளும் செய்து விடாதிருங்கள். பகையை உடைப்பதற்காக கிறிஸ்து சிலுவை வரை வர நேரிட்டது. அல்லேலூயா. அமெரிக்க தேசத்தில் ஒரு சர்வே ஒன்றை போட்டார்கள். குடும்பத்தில் வாழுகிற கணவன் மனைவிகளை எல்லாம் இணைத்து அடிக்கடி சண்டை போடுகிற கணவன் மனைவிகளுடைய வாழ்க்கை சீக்கிரமாய் முடிந்து போகிறதாம். அதுவும் கணவன்மார்கள் அடிக்கடி சண்டை போடுகிற மனைவியோடு வாழ்ந்தவர்கள் யாருமே அதிக ஆயுசு நாட்கள் போனதே இல்லையாம். அதுக்கெல்லாம் காரணம் ஒரு சரியான அன்பு, சமாதானம். ஒருவரை எப்படி நேசிக்க வேண்டும், ஒவ்வொரு மனிதனையும் எப்படி வெளிப்புறத்தில் ஒரு தோற்றத்தோடு படைத்தாரோ அதுபோல உள்ளான மனிதனிலும் ஒரு விதமான மாற்றங்கள் ஒருவருக்குள்ளே. ஒருவர் நல்ல கலகலப்பாக இருக்கிறார், ஒருவர் அதிகமாய் பேசாதவராயிருக்கிறார், ஒருவர் எல்லாரோடும் பழகுகிறவராயிருக்கிறார், ஒருவர் சிலரோடு பழகுவதில்லை. இந்த குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் நாம் புரிந்து கொண்டு அந்த பகையை பிடுங்கி எறிந்தால் அந்த குடும்பம் மிகவும் ஆசீர்வாதமாய் மாறிவிடுகிறது. அந்த மனைவி, ஒரு புருஷன் நீண்ட காலம் இருந்தால் யாருக்கு மிகவும் நல்லது தெரியுமா? உலகத்தில் இருக்கிற எல்லா உறவுகளை விட மனைவிக்குத்தான் அது நல்லது. ஏனென்றால் அந்த உலகமே அப்படித்தான் இன்றைக்கு பார்க்கிறது. புருஷன் போய்விட்டால் மனைவியை வேறு விதமாகத்தான் இந்த உலகம் பார்க்கிறது. வெளியே சந்தோஷமாய் போவதை ஏற்றுக்கொள்வதில்லை, மகிழ்ச்சியாய் இருப்பதை ஏற்றுக்கொள்வதில்லை. அப்போ அந்த குடும்பத்திலே உறவுகளை சமாதானமாய் வடவிடாதபடி சத்துரு எங்கே பார்த்தாலும் சண்டை, எப்பொழுது பார்த்தாலும் பிரச்சனை. அதற்கு தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் இடம் கொடுத்து விடக்கூடாது. நீங்கள் இடம் கொடுத்து விட்டீர்கள் என்றால் அது உங்களுக்கு தான் பின்னே பாதிப்பை உண்டாக்கிவிடும். ஏனென்றால் கிறிஸ்து அதை செய்தார். கிறிஸ்து அதை செய்திருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. அவர் எத்தனை மகிமையா இருந்தார். அவர் ஏன் அதை செய்தார்? இனியும் மனிதன் கடவுளோடு பிரிந்திருக்க கூடாது, சுவர் தடுச்சுவராக இருக்கக்கூடாது. இதை எப்படி உடைத்தார் தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகளே, பிதா மனிதனை குறித்து சிந்தை உள்ளவராயிருந்தார், மனிதனை குறித்து அன்பு உள்ளவராயிருந்தார். ஆனாலும் பிதாவினுடைய இருதயத்திலே ஒன்று இருந்தது. என்ன இருந்தது என்றால், இத்தனை அழகாக படைத்து இத்தனை அருமையாய் வைத்திருந்தோமே, அவன் நமக்கு துரோகம் பண்ணி விட்டானே, சாத்தானுடைய பேச்சை கேட்டு நம்மை விட்டு பிரிந்து போய்விட்டானே, இப்படி ஒரு மனிதன் பண்ணிவிட்டானே என்று பிதாவினுடைய மனதிலே ஒரு ஆறாத வடு இருந்தது. அப்பொழுதுதான் குமாரன் எழும்பி நமக்காக இந்த பூமிக்கு வந்து சிலுவை சுமந்து பிதாவினிடத்தில் சொன்னார், என்னுடைய இரத்தத்தை இவர்களுடைய பாவத்துக்காக சிந்தி இருக்கிறேன், இவர்களை நீர் ஏற்றுக்கொள்ளும் என்று. அவ்வளவுதான் நடந்தது. இனி அந்த ஏதேன் தோட்டத்தில் நடந்தவற்றை நீங்கள் நினைக்க வேண்டாம். இவர்களுக்காக நான் இரத்தத்தையே சிந்தி கொண்டு வந்திருக்கிறேன். கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை சமீபமாய் மாற்றி இருக்கிறது. நான் நினைக்கிறேன், இந்த பூமியிலே யாரெல்லாம் பகையை கொன்று போடுகிறார்களோ அவர்களை பார்த்து கிறிஸ்து நினைப்பார், நான் சிலுவை சுமந்ததை என் பிள்ளைகள் அர்த்தமுள்ளதாய் மாற்றி இருக்கிறார்கள். அதனால்தான் நம்மை குறித்து பகையாக நினைக்கிறவர்களை நீங்கள் பகையாக எண்ணாதிருங்கள். நீங்கள் பகையை விசுவாசிகளுக்கு அதுதான் நான் சொல்லுகிறேன். எங்கேயாவது பிரச்சனை, புறஜாதிகளோடு பிரச்சனை என்றால் நான் பல நேரங்களில் நான் எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு என்ன தோணுமானால், பாஸ்டர் நமக்கு சப்போர்ட் பண்ணாமல் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. ஆனால் நான் உண்மையிலே உங்களுடைய நல்லதுக்காக, நீங்கள் எதிர்காலத்திலும் அந்த இடத்திலே வாழ வேண்டும் என்பதற்காக, தொடர்ந்து உங்கள் குடும்பங்களிலே அந்த பகை உணர்வு வளர்க்கப்படக்கூடாது என்பதற்காக, அது திரும்ப திரும்ப பலவிதமான கொலையிலோ பலவிதமான பிரச்சனைகளிலோ கொண்டு வந்து விட்டு உங்கள் குடும்பங்களை, உங்கள் எதிர்காலங்களை, உங்கள் சந்ததிகளை அந்த பகையிலே நிலைநிற்க விடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான்
கிறிஸ்துவே இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். சொல்லப்போனால் 4000 ஆண்டுகளாக அது கிடைக்கவில்லை. உங்களுக்கும் எனக்கும் தூரமாயிருந்த நம்மை கிறிஸ்து சமீபமாய் மாற்றி இருக்கிறார். அதனால்தான் எப்பொழுதும் பிள்ளைகளிடத்தில் சொல்லி கொடுக்க வேண்டும். அந்த வீட்டுக்காரனா மோசமானவன், அந்த வீட்டுக்காரனா நம்ம பணத்தை எடுத்துக்கிட்டவன், அந்த வீட்டுக்காரனா நம்ம சொத்தை திருடினவன். ப்ளீஸ் சொல்லவே. எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. அது சொல்லிக்கிட்டீங்கன்னா அதை தான் பிள்ளைங்க பிடிச்சுக்கிறோம். அதை மட்டும்தான் வச்சுக்கிறோம். அதான் அந்த வீட்டுக்காரன் மோசமானவன், அந்த வீட்டுக்காரன் நம்ம அப்பாவுக்கு விரோதமாக வந்தவன், அந்த வீட்டுக்காரன் நம்ம காசை திருடினவன். அதை இளம் வயதிலேயே பிள்ளைகளுடைய இருதயத்தில் போட்டீர்கள் என்றால் நீங்கள் என்ன இன்கம் என்ன அவங்களுக்குள்ள கொடுத்தீங்களோ அதுதான் அவங்களுக்குள்ள வெளிப்படும். ஆனால் இயேசு நமக்குள்ள கொடுத்துட்டு போயிருக்காரு. சமாதான காரணராய் மாறி இருக்கிறார். நடுச்சுமே அவருடைய சிலுவை உடைத்து போட்டது. தூரமாயிருந்த நம்முடைய பகையை கொன்று போட்டான். பிசாசு நினைச்சிட்டா மனுஷனையும் கடவுளையும் பிரிச்சாச்சு, இனி மனுஷனுடைய நிலைமை அவ்வளவுதான் என்று. ஆனால் ஆண்டவர் நடுவிலே வந்து நின்றாரு. ஆமா, அவன் நினைச்சிட்டு அவ்வளவுதான் மனுஷங்க. அவன் நினைச்சது என்னன்னா, இந்த உலகத்தில் ஆதாமிலிருந்து பிறந்த எல்லாரையும் நரகத்துக்கு தள்ளிவிடலாம். மாட்டிக்கிட்டாங்கடா மனுஷகுலம், அவ்வளவுதான். ஆனால் ஆண்டவர் நடுவிலே நின்று இந்த பகை, இன்னைக்கு ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு இடையில எத்தனை குழந்தை, இன்றைக்கு இப்பொழுது வேகமாக யுத்தம் நடக்குது. வானம் மேலே அவர்களுடைய விமானப்படையும் களம் இறங்கி மேலே மாடியில இருந்து குண்டுகளை போடுகிறார்கள். அதுக்கப்புறம் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்களை தீயணைப்பு துறையினர் எடுத்து கொண்டு போகிறார்கள். இப்பொழுது ஒரே குண்டிலே நூற்றுக்கணக்கான குழந்தைகள் செத்து போய் விட்டதாக சொல்வது. இவ்வளவு அழகான அந்த உக்ரைனிய மக்கள் நம்மை விட உற்சாகம், ரொம்ப இந்த உலகத்துக்கே அது ஆசீர்வாதமா இருந்த ஒரு நாடு. கோதுமை உற்பத்தியில, எல்லா சூரியகாந்தி உற்பத்தியில, அந்த சூரியகாந்தி எண்ணெயினுடைய அதிகமான வருமானம் உக்ரைன் மூலமாகத்தான் உலகத்துக்கே வந்தது. ஒரு செழிப்பான நாடு இன்றைக்கு முற்றிலுமாக உருக்குலைந்து போனது பகையினாலே. இத்தனை குடும்பங்கள் பகையினாலே வாழ்ந்த இடத்தை விட்டு காலி பண்ணி போய்விட்டார்கள். நல்ல கிராம சூழ்நிலைகளில் வாழ்ந்தவர்கள் இன்றைக்கு அனாதைகளா இருக்கிறார்கள் தெரியுமா? இதுக்கெல்லாம் காரணம் சின்ன பகை. அது வரும்போதே அது பிடுங்கி எரியப்பட்டிருந்தால் அவைகள் அந்த குடும்பங்கள் நிலை நிற்கும். அதனாலதான் இன்னைக்கும் எத்தனையோ ஊழியங்கள் வெளியே தெரிகிறது. அணைக்கும் கரங்கள் என்று மதுரையை சேர்ந்து நோவா என்கிற தேவனுடைய மனுஷன் ஒரு ஊழியம் செய்கிறார் தெரியுமா உங்களுக்கு? அவருக்கு இந்தியாவில் இருக்கிற எல்லா ஜெயிலையும் ஊழியம் செய்யறதுக்கு அரசாங்கம் அனுமதி கொடுத்திருக்கு. அந்தமான்ல இருந்து இந்தியாவில் இருக்கிற அவருடைய வேலை என்ன தெரியுமா? ஒரு வீட்டுல கொலை நடந்துருச்சுன்னா நேரா அந்த வீட்டுக்கு போய், அந்த வீட்டுல ஒரு பையன் இருந்தான்னா, கொலை செய்யப்பட்ட குடும்பத்துல ஒரு பொண்ணு இருந்தா, அந்த கொலை செய்யப்பட்ட குடும்பத்தில் இருக்கிற பொண்ணையும் கொலை செய்த ஒரு குடும்பத்தில் இருக்கிற பையனையும் இணைத்து சொந்த செலவிலே கல்யாணங்களை முடிச்சு வைக்கிறார். இது சாத்தியமான்னு கேட்டா இன்னைக்கும் அதை செய்து கொண்டிருக்கிறாரு. ஏன்னா அவன் ஜெயில இருந்து வெளியே வந்து கொலை செஞ்ச தன்னுடைய குடும்பத்தை, அந்த அவன் வெளியே வந்து கோபத்தோட செயல்படுறதை விட ஜெயிலே போய் அவனை சந்திச்சு நடந்த காரியங்களை எல்லாம் சொல்லி அவனை புரிய வச்சு, இன்னும் நீங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் 4 பேர் செத்து போவான், நீங்க ஒற்றுமை ஆகணும்னு அந்த 2 குடும்பத்தை இணைச்சு சமாதானம் என்கிற உறவுக்குள்ளே கொண்டு வருகிறார். அந்த ஊழியம் உண்மையான ஊழியம். அப்படிப்பட்ட ஊழியங்கள்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது. நமக்கு டிவியில் 2 கோட்டு சூட்டு போட்டுட்டு வர்ற ஊழியங்கள் தான் நமக்கு தெரியும். இந்த ஊழியம் இருக்குன்னே நிறைய பேருக்கு தெரியாது. தினந்தோறும் அப்படிப்பட்ட மனிதர்களை தேடிப்போ நான் நினைக்கிறேன், ஒரு குடும்பத்தை கொலை செஞ்சவனுடைய குடும்பத்துக்கு கொலை செய்யப்பட்ட குடும்பத்தை தேடி இவர் போறாரு. அந்த குடும்பத்துல எத்தனை பேர் இவரை அடிச்சிருப்பாங்க. எங்க வீட்டில் நாங்கள் எவ்வளவு பெரிய பிரச்சனையை சந்திச்சிருக்கோம். நீ இடையில வந்து அந்த குடும்பத்துக்கு சாதகமா பேசுறியான்னு எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சிருப்பார். 2 குடும்பத்தை கல்யாண உறவுல இணைக்கிறது அவ்வளவு சாதாரண காரியமா? இது புறஜாதிகள் மத்தியில செய்யப்படுகிற ஊழியம் தேவனுடைய பிள்ளைகளே. ஏனென்றால் பகையை மூட்டுகிறவர்களா இல்லை. வேதம் சொல்லுகிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள். அல்லேலூயா. அதனால சபைக்குள்ளே சமாதானத்தை விதைச்சிட்டிங்கன்னா ஆண்டவர் சந்தோஷப்படுவார். ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் சமாதானத்தை உண்டாக்கிட்டீங்கன்னா இன்னும் உங்க வாழ்க்கை சமாதானமா இருக்கும். அந்த பகை உண்டாகும் போது நீங்க சண்டை போட்டுட்டு உங்க ஹார்ட்ல கை வச்சு பாருங்க. உங்க உடம்புல என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது.
அந்த சண்டையை கொஞ்ச நாளைக்கு கொண்டு போங்க. அது எவ்வளவு பிரச்சனைகளை கொண்டு வரும். எவ்வளவோ பிரச்சனைகளுக்குள்ளே மனிதன் வாழுகிறான். தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்காமல் ஒருவர் புரிந்து கொள்ளுங்கள். ஒருவர் பேரில் பட்சமாயிருங்கள். ஒருவர் பேரில் ஒருவர் நேசமாயிருங்கள். இன்னும் ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கிற நேரம் முடிந்து விட்டது. தீத்து, அப்போஸ்தலனாகிய பவுல் குமாரனுக்காக தீத்துவுக்கு எழுதினதான அந்த நிருபத்திலே 3ஆம் அதிகாரம் வாசித்து முடிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனத்தை சொல்லப்போனா 3ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க, முடிக்கலாம். ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும். முற்காலத்துல நம்ம எப்படிதான் இருந்தோம்? சண்டை போட்டுக்கிட்டு தான் இருந்தோம். தண்ணி அடிச்சிட்டு இருப்பான், அவன் சண்டை போடுவான், புருஷன் சண்டை போடுவான், புருஷனுக்காக மனைவி பின்னாடியே ஓடுவா. அன்னைக்கு நம்ம அறிவில்லாம இருந்தோம், புத்தியினரா இருந்தோம். முற்காலத்துல இதுதான் நமக்கு வேலையே, சண்டை போடுறது, பகை மூட்டுறது, அவனுக்கு விரோதமா இவன் பேசுறது, இவனுக்கு விரோதமா அவனை மூட்டி விடுறது. அதனாலதான் நான் பெண்களுக்கு எப்பயுமே சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, நீங்க பெண்கள் மட்டும் ஒரு குடும்பத்துல பகை மூட்டாதவங்களா இருந்துட்டா அந்த குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை யாராலும் தடுக்கவே முடியாது. அதை மட்டும் நல்லா செஞ்சிருங்க. அந்த குடும்பத்தினுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. இருங்க, விடுங்க, போட்டோம், பேசிட்டு போறாங்க, எவ்வளவு காலம் பேசுவாங்க. இல்ல, விடக்கூடாது, நம்மளா யாரான்னு பார்த்துடணும். வேண்டாங்க. அந்த காலத்துல தான் அப்படி புத்தி இனமா நடந்துகிட்டோம். அந்த காலத்துல தான் அப்படியெல்லாம் வாழ்ந்தோம். வாசிங்க. புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழிதப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும். நம்மளே பகைக்கப்படத்தக்கவன், நம்ம இதுல இன்னொருத்தனை வேற பகைக்கிறோம். நம்மளே தூரமா இருந்தவன் நம்மளை கர்த்தர் சமீபமாக்கி இருக்காரு கிருபையினால. வாசிங்க. பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவர் பகைக்கிறவர்களுமா இருந்தோம். பக்கத்துல இருக்க தூங்குறவங்களை பார்த்து சொல்லுங்க, முன்னாடி தான் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம், இப்பயும் சண்டை போடக்கூடாது. முன்னாடி அது, இப்ப இல்ல. அப்படியே வந்து திருவிருந்து எடுக்கிறது, அப்படியே ஞானஸ்தானம் எடுத்துறது, அப்படியே பழையதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தா ஏசு கேட்பார், என்ன உனக்காக நான் சிலுவை சுமந்து என்னப்பா பிரயோஜனம்? முன்னேப்பா அது, இப்ப இல்லப்பா, முன்னே. கீழே வாசிச்சுங்க வேகமா. நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல். யாரும் சொல்ல முடியாது, நான் நிறைய பேருக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தேன், இயேசு என்னை தேடி வந்த, நான் ரட்சிக்கப்பட்டேன்னு. நம்ம செஞ்ச நல்ல காரியத்தினால ரட்சிக்கப்படல, அவருடைய கிருபை நம்மை ரட்சித்தது. நாங்க குடிச்சுக்கிட்டு இருந்தோம், வெறிச்சுக்கிட்டு இருந்தோம், சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம், உணராம இருந்தோம், அப்படி இருந்தோம், இப்படி இருந்தோம். நம்மளுடைய சாட்சிகள் எல்லாம் கேட்டா தெரியும். அப்ப என்ன சொல்ற? நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் நமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். நம்ம பகைக்கப்படத்தக்கவரா இருந்த நம்மளை அவருடைய கிருபை ரட்சித்திருக்கிறது. அதனால அவனை ஏன் அவன் மற்றவனை பகைக்கிறவனா இருக்கான்னா, அவனுக்குள்ள சாத்தா இருக்கான், அவனுக்குள்ள கொளுத்தி போடுற சாத்தா இருக்கிறான். ஏதேன் தோட்டத்துல ஆதாமை ஏவாளையும் பகையை உண்டாக்கின சாத்தா இருக்கிறான். ஆனா நமக்குள்ள இயேசு இருக்கிறார். நீனும் அவனும் போய் சண்டை போட்டா அதுல என்ன அர்த்தம் இருக்கும்? ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு என்ன சொல்லுவது, ஒரு பொறுப்பு, சமாதானத்தை உண்டாக்குறவர்களா இருக்கணும். அல்லேலூயா. இப்ப பார்த்தா அமெரிக்கா சமாதானத்தை உண்டாக்குறதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டு இருக்குன்னு தெரியல. கிறிஸ்தவ நாடுகள் என்ன பண்ணிட்டு இருக்கு? அழிஞ்சு கொண்டிருக்கிறதும் கிறிஸ்தவ நாடுகள் தான். இங்க நம்மளை உட்கார்ந்து என்ன பேசி கொண்டிருக்கிறார்கள் பாருங்க. தேவனுடைய பிள்ளைகள், இங்க இருக்கிற மக்கள் அந்த பாரு, கிறிஸ்தவன் அடிச்சுக்கிட்டு இருக்கான், அவனுக்கு கடவுள் சொன்ன கட்டளை என்ன, அதெல்லாம் கரெக்டா சாத்தா மக்கள்கிட்ட கொண்டு போய் போட்டுறான். ஒரு கண்ணத்துல அரைஞ்சா என்ன கண்ணத்துல வாங்கணுமா? அப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்லி இருக்காரு. இவங்க அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த நாங்க அமைதியா இருக்கிறோமேன்னு இன்னைக்கு சொல்ற அளவுல காடுங்கள் வந்துருச்சு. அதனாலதான் கிறிஸ்தவர்களே, நீங்க வாழ்ற இடத்துல சமாதானமா வாழணும். உண்மையை சொல்ல போனா மேதலோடையில எங்களுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் பண்ணுவதற்கு இன்னைக்கும் எங்க அப்பா இறந்து போனாலும் சொத்துக்கள் இன்னும் எங்க அப்பா பேர்ல தான் இருக்கு. நாங்க ஏன் போறதில்ல தெரியுமா? எல்லாமே இன்னும் அவங்க என்ன நினைச்சிருக்காங்க தெரியுமா? இப்போ சொத்தை கூட எழுதி வாங்கலை, ஏன்னா இவங்க வரமாட்டாங்க. அந்த அளவுக்கு நம்ம மேலே நம்பிக்கையாக இருக்கிறாங்க. நம்ம நம்பிக்கையை காப்பாற்றணுமா இல்லையா? அல்லேலூயா. இவங்க வரமாட்டாங்க, அப்படியே கிடைக்கட்டும். ஒரு தடவை எங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த வந்தாங்க, வந்து எப்படியாவது எழுதி கொடுத்துருங்க, நாளை பின்ன எங்களுக்கு பிரச்சனை வந்துடும்னு. அப்போ எங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க சொன்னாங்க, அவங்கெல்லாம் வரமாட்டாங்கடா, விட்டுடா, ஏன்டா போய் காசை கொடுத்து செலவு பண்ணுறேன், அவங்க எல்லாம் சண்டைக்கே வரமாட்டாங்கடா, நம்ம மேலே என்ன குத்தி வச்சிருக்காங்க, அவங்க சண்டைக்கு வரமாட்டாங்கடா, அவங்க எதுவும் செய்ய மாட்டாங்கடா,
அது பாட்டுக்கு கிடக்கட்டும்டா, யாருமே வரமாட்டாங்கடா அப்படின்னு போயிட்டாங்க. காசு கொடுக்க வந்தவனையும் காசு கொடுக்க விடாம உலகம் கொண்டு போயிருச்சு. நான் ஏன் சொல்றேன்னா, நம்ம மேல அவனுக்கே தெரியுது இவங்க சண்டைக்கு வரமாட்டாங்கன்னு. ஏன்னா அதுதான் தேவன் இன்றைக்கு இத்தனை ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தந்திருக்கு. இன்னும் நிறைய காரியங்களை கர்த்தர் செய்வார்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. நம்மகிட்ட இருந்து பிடுங்கப்பட்டது அது மோசமானது, கர்த்தர் நமக்கு தர்றது மிகவும் ஆசீர்வாதமானது. அதனால நம்ம போய் சண்டை போட்டு நம்ம நியாயத்தை நம்ம பேச வேண்டாம். நியாயம் செய்கிற தேவன் இருக்கிறாரு, அவர் உங்களுக்காக நியாயத்தை செய்வார். எங்கேயும் பகைமையை மூட்டுகிற வேலை இருந்து அங்கே நீங்கள் நிற்காதீங்க. நான் அங்கே நிற்க மாட்டேன். ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பகைமையை ஊட்டுகிற இடத்துல யாராவது இருப்பாங்கன்னா அவங்க சாத்தானுடைய ஆட்கள், தேவனுடைய பிள்ளைகள் அல்ல.